ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிடர்கள் சார்பாக வணக்கங்கள். அன்பு நேயர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர். அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள், ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா அஸ்ட்ரோ தரணி அம்மா அவர்கள். அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு ஏழுமலை ஐயா அவர்கள், திருப்பூர். ஆங்கில புத்தாண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2024 கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கௌளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்கு. இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க. இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில், அதாவது 1/5/2024 குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க, மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. இது வந்து வக்ரம் அதிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் வருட கிரகங்களாக சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துப்போம். இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள் 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேயர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது. ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள், அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார். இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்களில் ஒருத்தர். அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம். ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம், மகம்னாவே ஞானத்துக்குரிய நட்சத்திரம், அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம். கன்னிகா லக்னத்திலே கேதிருக்க ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது. ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது. குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம், இறை நம்பிக்கைக்கான கிரகம். ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதகத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும், கடந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் தான் காரணம். இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டிருக்கோம். இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீன ராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம், ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம், அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடந்த ஆண்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம். இப்போ ராகு பகவான் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர், அவர் தான் ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகு பகவான் மீன ராசிக்கு போயிருக்குது, காலபுருஷ ராசிக்கு 12வது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும், அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு, சந்திரன்றது பெண் கிரகம். அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும். மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடரோட கடமை என்னென்னா, நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும், நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும்,
அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார். அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும். கும்பராசி சனி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பம் அப்படின்றது கோயில். இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும், கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத கும்பராசியில் இருக்க சனி பகவான் சொல்றார். பழமையான ஆலயங்கள், பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில் கூடிய சனி பகவான் சொல்றார். அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும், சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும், விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாகவும், தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது. குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பணவீக்கம், பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்காது. பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரக நிலைகள் சொல்லுது. 90% இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நற்பலன்களையே செய்து, ஒரு 30% தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது. இப்போ இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வீடு கிடைக்குமா, வாகனம் வாங்குவோமா, வீடு கட்டுவோமா, குழந்தை கிடைக்குமா, திருமணம் ஆகுமா, இப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். 12 ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம். காலபுருஷ ராசி தத்துவத்தில் 7வது ராசியான துளாராசி. இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுருக்கமாக சொன்னால் சூப்பராக இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியை குரு பார்க்குது, அதுவே விசேஷம். ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குது, அதுவே விசேஷம். ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குது, அதுவும் விசேஷம். 11 லாபஸ்தானம், ராசி, 3ஆம் இடம், இது 3ஐயும் குரு ஏக காலத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதே நேரத்தில் குரு பகவான் ரிஷபராசிக்கு வரும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், அப்பவும் ப்ளஸ் தான். ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், அப்பவும் ப்ளஸ் தான். ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார், அதுவும் ப்ளஸ் தான். மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த புத்தாண்டு துளாராசிக்காகவே பிறந்த புத்தாண்டு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ துளாராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம். அப்போ 5ஆம் வீடு வலுப்படுது அப்படின்னு அர்த்தம். 5 அப்படின்னா தாத்தா, பூர்வ புண்ணியம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். குலதெய்வம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பல வருஷங்களாக விட்டு போன குலதெய்வத்தை எடுத்து மறுபடியும் கும்பிட போகிறீங்க. அந்த வழிபாடு தடை இல்லாமல் நடக்கும். சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் எடுத்து சரியாக வழிபாடு எடுத்துக்குவீங்க அப்படின்றத இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுது. ஏன்னா 5ஆம் இடத்த அதிபதி 5லேயே ஆட்சி பலம், அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். நீண்ட காலமாக நின்று போன வழிபாடுகள் திருப்பி தொடங்கும் அப்படிங்கிறது துளாராசிக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த குரு பகவான் ஏக காலத்தில் ராசியும் பார்த்து 5ஆம் வீட்டில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அதே பாருங்க, 6ஆம் வீட்டு ராகு, 12ஆம் வீட்டு கேது. 6, 12 ராகு கேது வர்றது மிகப்பெரிய சுப விஷயமா மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வீடு அப்படிங்கிறது நோய், கடன், எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே ராகு வரும்போது இதுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்கும். 12ஆம் வீட்டு கேது வரும்போது ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் கை வைக்கும், தூக்கமின்மையை கொடுக்கும், தேவையற்ற கனவுகளையும் ஒரு பதட்டத்தையும் கொடுக்கும். தூங்கும்போது திடீர்னு தூக்கி போட்டு எந்திரிக்கிறது, கனவுகள், தேவையற்ற கனவுகள் வருது, அதை கண்டு பயப்படுறது, இதுதான் கொடுக்குமே தவிர வேறு எந்த பாதிப்புகளும் இல்லை. திருமணம் ஆகாத துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உறுதியாக திருமணம் ஆகும். ஏன்னா குரு பலன், 7ஆம் வீட்டில் குரு வந்திருக்கார், அவர் ராசியை பார்க்குறார். குரு பலனால நிச்சயம் முதல் சொல்லக்கூடிய விஷயம் திருமணம் தான். அதே மாதிரி இந்த ஆண்டு இறுதிகளில், அதாவது 7ஆவது மாதத்துக்கு மேலே வீடு கட்ட போகிறாங்க, வாகனம், பொருள் சேர்க்கை, நிலம், சொத்து, இதெல்லாம் சொல்லுது. ஏன்னா 4ஆம் வீட்டை குரு பார்க்கும். 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால இதெல்லாம் அமையும் அவங்களுக்கு. அதே மாதிரி 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால துளாராசிக்கு இந்த ஆண்டு பொருளாதாரம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த பொருளாதாரத்தை இவங்க சேமிப்பாக மாற்றிடுவாங்க. ஏன்னா 2ஆம் வீட்டையும் பார்த்து அதே சமயத்தில் 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால பொருளாதாரம் சேமிப்பாக மாறும். 12ஆம் இடம் தாங்க நீண்ட கால முதலீடு. 12ஆம் வீட்டை குரு பார்க்குதுங்க இந்த மாதம், இந்த வருட இறுதியில். அப்போ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு பின்னாடி காலத்தில் பயன்படுது. என்னென்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு முடைக்கிறோம், மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது, மொத்தமாக அமௌண்ட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வருமானத்தை ஈட்டுறோம். இந்த அமைப்பு இந்த ஆண்டு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது இந்த துளாராசிக்கான பலன்களில். சரி, துளாராசிக்கு என்ன பலன், என்ன பரிகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை நிற ஆடைகளை உடுத்திக்கிறது பரிகாரம். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது போயிட்டு வரக்கூடிய தூரம், சைக்கிளில் போயிட்டு வரக்கூடிய தூரம், ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கலாம் அல்லது 4 கிலோமீட்டர் இருக்கலாம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இப்போ நல்லா இருக்க இந்த ஆண்டு பயிற்சி பலன்கள் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நன்மை செய்யும். அடுத்தபடியாக நம்ம ஓம் முருகா அஷ்டோ தரணியமா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. துலாம் ராசி நேயர்களே, சந்திர ராசிக்கு 7ஆம் இடத்துல நின்று குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதற்கு முன்பு ராசியிலேயே கேது பகவானினுடைய சஞ்சார கதி பல விதத்திலும் உங்களுக்கு தொல்லை தரும் ரீதியில் அமைஞ்சிருக்கும். குரு கூட பலமில்லாத நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலையில் இருந்திருப்பார். இந்த காலகட்டம், இந்த புது வருடம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. பொதுமக்கள் தொடர்பு துறை ரீதியாக நீங்கள் வெகுஜனத்தோட தொடர்பு கொள்கின்ற விஷயங்கள் நல்ல நிலையில் முடியுங்க. அவர்களிடம் இருந்து தேவையான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. அவர்களிடம், அதாவது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய அறிவுரைகள் மூலமாக நல்ல லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெற முடியுங்க. திருமணம் சார்ந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தங்கள் கைகூடி வருவதற்கும் நல்ல குடும்பம் அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கு. 5ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்குங்க. அதாவது பூர்வீக வழியில் குல தெய்வத்துக்கு நீங்கள் ஒரு விதமான பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சு வந்துட்டு இருந்திருப்பீங்க. குலத்துக்கே உரிய சில பழக்க வழக்கங்கள் இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி பழமையான பழக்க வழக்கங்களை எல்லாம் புதுப்பித்து மீண்டும் புகுத்தி நீங்கள் சமயச்சடங்குகளை நடத்துவீங்க. 6ஆம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்குங்க. உத்தியோக ரீதியில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படின்னாலும் உத்தியோகத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் பயண அலைச்சல்களும் அவ்வப்போது தென்படத்தாங்க செய்யும். 12ஆம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கிறதுனால அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் தூக்கமின்மையால் பதட்டமான ஒரு சூழ்நிலையும் ஆரோக்கிய குறைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஆகையினால இந்த கேது பகவானினுடைய சஞ்சாரம் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால எண்ணங்களில் மேன்மை அடையணும் அப்படின்னா இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீக புத்தகங்களை வாசிச்சுட்டு அதற்கு பின்னாடி படுத்து தூங்குனீங்க அப்படின்னா நிம்மதியான உறக்கத்தை பெற முடியுங்க. இப்போ அம்மா பரிகாரமாக 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இரவில் படுக்கும்போது ஆன்மீக புத்தகங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஏன்னா இந்த கேதுவோடைய காரத்துவங்களை அடாப்ட் பண்ணி அந்த பரிகாரத்தை எடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா அவங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்வாங்க. துலா ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 7வது ராசி. இப்போ துலா ராசி அப்படின்னா திருமணம் சார்ந்த, அதாவது நம்ம வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ராசி. அதாவது வாழ்க்கை துணைனா துலா ராசிக்கு எப்போவுமே ஒரு சரியான ஜோடி கிடச்சிட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ராசி. அதே போல் துலா ராசிக்கு தராசை சின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போவுமே அது தராசு அப்படிங்கிறப்ப சமநிலையில் இருக்கணும். அது பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு தன்மையும் குறிக்கும். ஏன்னா சனி இங்கே தான் உச்சம் பெறுறாரு. இந்த இடம் தான் நம்ம கர்மாவை சரி பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் இடத்துல குரு ராசி 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குது. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேது இதுக்கு முன்னாடி கேது லக்ன ராசியிலே இருந்தது நிறைய சிக்கல்கள், தலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள், அந்த மாதிரி நிறைய நெருக்கடி, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து இப்போ ராகு பேச்சுக்கு அப்புறம் இந்த வருஷம் நல்லா இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு அந்த ஒரு அமைப்பு. குரு எல்லா பலன்களையும் நல்ல விதமாக கொடுப்பாங்க. அடுத்தது குரு சந்திரனுக்கு 7ல் இருந்து ராகு 6ல் இருந்தால் அது அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு 1, 4, 7, 10 இருந்து 6ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா இதுக்கு அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு பேர். இந்த அமைப்பு எல்லா வளங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும். ஏன்னா குரு சந்திரன் அந்த செயற்கை பார்வையே அவ்வளோ அற்புதமான யோகம். அது பெரிய அளவில் எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் சனி பகவான் 5ஆம் இடத்த அதிபதி 5லே இருக்கிறது, 4 கூடையன் 5ல். அப்போ வீடு கட்டுறதுக்கான இடங்களில் வீடு மண்மனை யோகம் இதெல்லாமே வரும். பழைய வீடுகளில் இப்போ புதுசாக கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாமே நல்லாயிருக்கும். 6ல் ராகு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா
அரவன் ராகு 6ல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லாயிருக்கும். புதிய நண்பர்கள் மூலம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய இடமா இருக்கும். அவங்களுக்கு வந்து குரு 7ல் இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொன்னோம். இப்போ இது வந்து இப்போ இந்த நேரத்தில் குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் கேது வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது. இப்போ முடிவு தெரியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து. அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா கேதுன்னா மோட்சம்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. 12னா உச்சம்னு அர்த்தம். அப்போ ஒரு காலபுருஷனுக்கு அது 12ஆம் இடங்கிறது வந்து ஒரு உச்சநிலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ அந்த மாதிரி இது பார்க்குறப்போ இது சிக்கல்கள் இருந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த இது வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை சார்ந்த, அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் உதவி செய்கிறது, அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறது, இந்த மாதிரி செய்கிறப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ நம்ம கும்பகோணம் ராகம் ராஜ்குமார் ஐயா வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது அஷ்டலட்சுமி யோகம் அதை பற்றி பேசியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பரிகாரங்கள் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஆன்மீக ரீதியாகவும், இன்னொன்று வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று ஆன்மீக ரீதியாக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது. ஸோ இதை கடந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, விநாயகர் அகவல். ஏன்னா ராசியின் மீது கேது. விநாயகர் அகவல் படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய நாடி நரம்புகள் 108 நாடிகளையும் தூண்டி விடக்கூடிய விஷயத்தை அந்த உச்சரிப்புகள் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விநாயகர் அகவலே அதை வந்து அவங்க மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த சந்திரன் ராகு காம்பினேஷன்லாம் சொல்லும்போது அதை நான் கோட் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதானே தவிர இது என்னுடைய கருத்து இல்லை, அவங்க ஐயாவோட கருத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த அஷ்டலட்சுமி யோகம் தொட்டு பேசினதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த அடிப்படையில் அவர் சொன்ன பரிகாரத்தை துளாராசிக்காரங்க கண்டிப்பாக பின்பற்றும்படி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஜோதிடர் ஐயா திரு ஏழுமலை ஐயா அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை பேசுவாங்க. துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிற ராசிகளில் சிறப்பான ஒரு ராசி எதுனா துளாராசி. அது எப்படின்னு பார்த்தா, எதையுமே தராசு போல் நிறுத்தி தான் முடிவு பண்ணுவாங்க. ஒன்று சரி தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னு சொல்லிட மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ராசி. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு. இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு சிறப்பான காலகட்டம். திருமணத்துக்கு நாளாக தடையில் இருந்த பெண்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு மிக சரியான வாய்ப்பு. அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல இப்போ சனி, அதாவது 4 கூடையவனும் 5ல். அப்போ 4 கூட 5னா குலதெய்வ வழிபாட்டால் இவங்க குலதெய்வங்களுக்கு வழிபாடு முறையாக பண்ணாதால் இப்போ வந்து நீங்கள் குழந்தை பாக்கியத்தில் இடபாடு நிறைய பேத்துக்கு இருக்குது. அந்த குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணும்போது குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் அருமை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. இவங்களுக்கு நன்மையாக நடக்கும். வாழ்க்கை வளமுடன். ஓகே, இப்போ ஐயா வந்து ஒரே ஒரு பரிகாரம், அழகான பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா புத்திர தடை அல்லது திருமண தடை அப்படின்னா ஒரே காரணமாக தான் இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு இல்லையோ அந்த குலதெய்வ வழிபாடு எங்கே நிற்குதோ இந்த 2 பிரச்சனை தான் தவறும். இந்த 2 பிரச்சனையை தவிர வேறு எங்கேயுமே அது கை வைக்காது. அந்த விஷயத்த அழகாக கோட் பண்ணி எடுத்து நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு வரியில் அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு இப்போ ஏழுமலை ஐயா பேசுனதாக இருக்கட்டும், ராகமையா பேசுனதாக இருக்கட்டும், அந்த அம்மா பேசுனதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து துளாராசியினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் பலன்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக பேசியிருக்கோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.